சங்கர் வாய்ஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். அதிமுக கட்சிக்குள்ள நடக்கிற அந்த உட்கட்சி மோதல்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்து போனவர்கள், அண்மையில் பதவி பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. கட்சியை விட்டு ஒருத்தரை நீக்கினா, அதாவது அதிமுகன்றது பெரிய மக்கள் இயக்கம், தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி, திமுகவுக்கு இணையான கட்சி. அந்த கட்சிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, தலைமை இருக்குது, அமைப்பு நிர்வாக குழு இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த தலைமை ஒரு நடவடிக்கை எடுக்குது. கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் அல்லது தலைமைக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்குது. எடுத்தால் என்ன பண்ணணும்? நீ விளக்கம் சொல்லணும் அல்லது மீண்டும் சேர்க்க கேட்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். மாறாக நேராக டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒன்றிய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. இப்போ அதிமுகவில் இப்போ தலைமைன்றது எதுக்கு? எதையும் தீர்மானிக்கிறது டெல்லி தானா? இங்கே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா உடனடியாக நேராக டெல்லிக்கு போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகள், ஜெயலலிதா பெத்த மகள் நான் தான் அப்படின்ட்டு ஒரு மகள் கிளம்பி போயிட்டு அதே உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறாங்க. இது என்னடா ஒரு கேவலமா இல்லையா? ஜெயலலிதா நல்லவங்க கெட்டவங்க, நல்ல முதல்வர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தலைவர், ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்க தமிழ்நாட்டில். மரணம் வரை, மரணிக்கிற அந்த தருவாய் வரை தன்னை திருமணமாகாத செல்வி அப்படின்னு தான் வந்து அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. தனக்கு வாரிசுகள் யாரும் இல்லை அப்படின்னு பகிரங்கமாக சொன்னாங்க. நான் சேர்த்த சொத்துக்கள், நான் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யார் யாரோ வந்து அவங்க சொத்துக்கு உரிமை கோர்றாங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். புதிதாக வந்து ஏற்கனவே ஒருத்தர் தந்தான் மகள் அப்படின்னு வந்தாங்க. அந்த பெண்ணை வந்து இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆமான்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து அதை சைலண்டாக விட்டாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பெண் இப்போ வந்து நான் தான் மகன் சொல்லி வருது. அப்போ எத்தனை மகள்கள் ஜெயலலிதாவுக்கு? இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வருவாங்க? ஒரு கட்சி கூட பெரிய கட்சி, ஜெயலலிதாவை தலைவியா வச்சு பூஜை பண்ற நிர்வாகிகள், இவங்கெல்லாம் குறைந்தபட்சம் அது பொய், இந்த பெண் மீது வழக்கு போடுவோம், இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, எதுவுமே வந்து சொல்லலை. இதை விட உச்சகட்ட கொடுமை என்னன்னா, ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கிற எவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட். அவர் நினைச்சாருனாக்கா 10 நிமிஷத்துல அந்த பொம்பளை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். உண்மையிலே ஜெயலலிதா பொண்ணு தானா? இதெல்லாம் வந்து அவ்வளவு ஏஜென்சிகள் அவர் கையில் இருக்கு. ஆனால் அது எதையுமே செய்யலை. மாறாக அந்த பெண்ணை அழைத்து நேரில் பார்த்து பேசுறாரு, கட்சி பற்றி பேசுறாங்க. கட்சிக்கு அந்த பொண்ணுங்க என்ன சம்பந்தம்? ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து அதிமுக தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எல்லாரும் யார் யாரை போய் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வராங்க இல்லையா? அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க போறாரு, அவர்கிட்ட ஆலோசனை செய்ய போறாரு அப்படின்னு மீடியாவில் செய்தி வந்தது. உடனே வந்து கொந்தளிச்சுட்டாரு எடப்பாடி. தருமபுரி பிரச்சார பயணத்தை கட் பண்ணிட்டு தான் அவர் வந்து அமித்ஷாவை சந்திக்க போறாருன்னு செய்தி வந்தது. இவர் சொல்றாரு, மழை வரும்னு சொன்னாங்க, வானிலை அறிக்கை காரணமாக தான் வந்து நான் தருமபுரி பயணத்தை மேற்கொள்ளலை, அதனால தான் திரும்ப வந்துட்டேன். நான் அமித்ஷாவை சந்திக்க போறதா யார் சொன்னது? எனக்கு மானம், வெக்கம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு கொந்தளிச்சு பேசினார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. நான் அதே ஒரு 4 தடவை திரும்ப திரும்ப பார்த்தேன், என்னடா அது எடப்பாடியாடா அது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்து 24 மணி நேரம் கூட அவளைங்க. இந்த செய்தி வந்து எடப்பாடி கொந்தளிச்சு பேசி 24 மணி நேரம் கூட அவளை டெல்லியில வந்து அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி வந்திருக்கிறார். அதுவும் டெல்லி போலீஸ் துணையோட வந்தவர். அமித்ஷா வீட்டுக்கு போன உடனே போலீஸ் நிர்வாகிகள் எல்லாரையும் அனுப்பிட்டு இவர் மட்டும் தனியா அமித்ஷாவை சந்திச்சு பேசியிருக்காரு. இருவரும் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. இருவரும் அப்படி என்ன பேசியிருப்பாங்க, எந்த மொழியில் பேசிப்பாங்கலாம் கிண்டல் அடிச்சிருந்தாங்க. அவங்க பொதுவாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுட்டு தான் பேசியிருக்காங்க. இப்படி என்ன 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க? இதுதான் எல்லாருக்குமான கேள்வி. அவங்க என்ன பேசுனாங்கிறது நமக்கும் தெரியாது. மேபி எடப்பாடி கேட்டிருப்பாரு, நான் கட்சியிலேருந்து நீக்கினா அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பார்க்குறீங்களே, இது வந்து தேவையில்லாத நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அப்படிங்கிறது ஒரு யூகம். ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க தெரியாது. பதில் ஒருவேளை எடப்பாடி இவர் மிரட்டி அனுப்புனாரா,
என்னன்னு சாரி, அமித்ஷா வந்து எடப்பாடியை மிரட்டி அனுப்புறாரா என்னன்னு தெரில. வரும்போது துணியால் முகத்தை மூடியபடி வந்து காரில் உட்காந்து அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டே வந்து அவர் காரில் பயணம் செய்த காட்சி பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கன்றாவியான காட்சி. ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர், அடுத்த தேர்தலில் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறவர் இப்படியா வந்து நடந்துக்குவாரு? அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்க? அப்படி என்னதான் எதான் மாட்டியிருக்க? ஏன்னா ஒரு சின்ன கட்சி தலைவர் கூட வந்து இந்த மாதிரி சின்ன பின்னமான ஆக மாட்டான். இந்த மத்தியில் இருக்கிற பாஜக காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லை, பெருசா அதிகாரத்துல இல்லை, சின்ன கட்சி தான் அப்படின்னா கூட திருமாவளவனை பாருங்க, போற இடத்துல கெத்தா பேசுறாரு. அது அமித்ஷாவா இருந்தா என்ன, மோடியா இருந்தா என்ன, லெப்ட்ல டீல் பண்றாரு. காரணம் அவர் எங்கேயும் அவருக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, எங்கேயும் லாக் ஆகல. அவர் வந்து ஹானஸ்டான ஒரு அரசியலை பண்றாரு. இவ்வளவு பெரிய தலைவர், முன்னாள் முதல்வராக இருந்துக்கிட்டு இப்படி வந்து இந்த குஜராத்திகள் காலில் போய் விழுந்து கிடக்கிறத பார்க்கும்போது வந்து உண்மையிலே ரொம்ப கன்றாவியா இருக்கு. அரசியலுக்கு முற்றிலும் தகுதியற்ற ஒரு நபராக தான் வந்து எடப்பாடியை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இவர் மிக பலமாக வந்து அவர் சிக்கியிருக்கார். அது ஊழல் அல்லது பல்வேறு முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள், இதுல பலமாக சிக்கி இருக்கார் எடப்பாடி அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சி, அதனுடைய கண்ட்ரோல் மொத்தமா வேற யார் கையிலாவது இருந்ததாங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருப்பாங்க பாஜக அப்படிங்கிற அந்த ஒட்டுண்ணி கட்சியை. அந்த கட்சியை கிட்ட கூட சேர்த்திருக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக வந்து நீ உன்னுடைய உண்மையான பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத காட்டி காட்டி ஒவ்வொரு தேர்தலையும் தண்ணியில முக்கி அடிச்சிருப்பாங்க. வேற எந்த தலைவர் கையிலாவது அதிமுக என்ற கட்சி இருந்திருந்தா. நான் சொல்றது இந்த இப்போ ஓபிஎஸ், இபிஎஸ் அல்லது டிடிவி இவங்களெல்லாம் இல்லை, ஹானஸ்டான எந்த விதமான அந்த மடியில கனமும் இல்லாத ஒரு தலைவர்கிட்ட இந்த கட்சி இருந்திருந்தா, உதாரணத்துக்கு நான் திரும்ப சொல்றேன், மு.க. ஸ்டாலின் மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட அந்த கட்சி இருந்திருந்தா இன்னைக்கு பாஜகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியோடையே தான் வந்து அந்த கட்சி பயணிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ஒன்றும் இல்லை, ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு அமைப்பாக தான் வந்து இங்கே இருந்திருக்கும். ஆனால் இந்த எடப்பாடி தலைவரான அதிமுக அவங்க தான் வந்து பாஜகவை இன்னைக்கு இவ்வளவு பெரிய சக்தியை வந்து காட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்க, அதிமுகங்கிறது படிப்படியா பலம் இழந்து அது ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியாக தான் ஆக போகுது இன்னும் 6 மாசத்துல. இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து வைக்கிற ஒரு பெரியண்ணன் இடம் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அந்த பெரியண்ணன் இடத்துக்கு பாஜக வந்து உட்காந்துருச்சு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து டிடிவி தினகரனும் ஒண்ணுதான், ஓபிஎஸ் ஒண்ணுதான், செங்கோட்டையனும் ஒண்ணுதான், எடப்பாடியும் ஒண்ணுதான். இந்த மற்ற 3 பேர் இருக்காங்களா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் அல்லது டிடிவி, சசிகலா, இவங்க கையில எல்லாம் எந்த ஒரு பெரிய அமைப்பு இல்லை. டிடிவி கையில வேணா அமமுக இருக்கு, மற்றவங்க கையில எல்லாம் எந்த ஒரு கட்சி இல்லை, கட்சி பொறுப்பு இல்லை, தொண்டர்கள் பலங்கிறதெல்லாம் கூட பெருசா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு சமமா தான் இப்ப எடப்பாடியை வைக்கிறாங்க. எடப்பாடிக்காவது ஒரு கட்சி இருக்கு, பெரிய கட்சி, அந்த கட்சியோட தலைமை பொறுப்பு இவருக்கு இருக்கு. அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதவி இருக்கு. அப்படிப்பட்ட எடப்பாடியையும் பிரிந்து போய் நிக்கிறாங்களே இவங்க அத்தனை பேரையும் இப்ப ஈக்குவலா வச்சுதான் பாஜக ட்ரீட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்னா இயல்பாவே அது பெரிய எண்ணம் இடத்துக்கு போய் உட்காந்துருது. உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்ததே நான் தான், நான் சொல்றத நீ கேளு, நான் கேட்கிற இடத்த நீ கொடு, நான் சொல்ற மாதிரி வந்து இந்த அரசுக்கு ஒருவேளை அரசு அமைஞ்சா கூட்டணி அரசு எப்படி வரணும், யார் முதல்வர் இருக்கணும், அதுல யாரெல்லாம் மந்திரி இருக்கணும், பாஜகவுக்கு எவ்வளவு இடம், இது எல்லாம் நான் சொல்ற நீ கேளு. அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இப்ப பாஜக. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெரிய சாதனை. எவ்வளவு ஒரு அவமானகரமான நிலைமை இந்த அதிமுகவுக்கு அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறேன். பெரிய நம்ம பெரிய தன்மானம் மிக்கவன் போலகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, ஏன்னா கந்துவட்டி கோவிந்தா உன்னை என்னமோ பெரிய உயரம் நினைச்சனடான்னு வடிவேலு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு எடப்பாடியோட நிலைமை. இன்னும் அடுத்த 6 மாத காலங்களில் இப்போ நான் சொன்ன இந்த காட்சிகள் தான் அரங்கேறும். என்டிஏ அப்படிங்கிற அந்த இப்போ இத்தனை நாள் வந்து எல்லாருமே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, இயல்பாவே எல்லாரும் என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்க. என்டிஏ, இந்த என்டிஏன்றது யாரு, பாஜக. அப்போ பாஜக டாப்ல வந்து உட்காந்துருச்சு.
இதைத்தான் வந்து அவங்க இவ்வளோ நாள் வந்து கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது வெற்றிகரமாக அவங்களுக்கு நடந்துருச்சு. அதிமுகங்கிறது மரணப்படுகொலியை நோக்கி போய்கிட்டு